ஃபெவிகால மூஞ்சில ஃபுல்லா ஃபேஸ் மார்க் மாதிரி அப்ளை பண்ணா வயசானவங்க மாதிரி தெரிவாங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யார்கிட்ட ட்ரை பண்ணலாம்? டேய் எங்கடா போற? டெர்மட்டாலஜிஸ்ட் பார்க்க போறேன்டா. எதே தெர்மாமீட்டரா? தெர்மாமீட்டரா? டேய் டெர்மட்டாலஜிஸ்ட். டெர்மா கதை அப்படின்னா? ஏண்டா நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? 11th ஸ்டாண்டர்ட் தான் நீ படிக்கிற. டெர்மட்டாலஜிஸ்ட்னா ஸ்கின் டாக்டர்னு தெரியாது உனக்கு? ஓவரா பேசுறானே, இவனை விடக்கூடாது. சரி, அந்த ஸ்கின் டாக்டர் கிட்ட எவ்வளோ ஃபீஸ் ஆகும்? என்ன செஷனு, ட்ரீட்மெண்ட்டு, ஆயின்மெண்ட்டு, ப்ராடக்ட்ஸு அது இதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 rupees ஆயிரும்டா. 5000மா? டேய் 5000ங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட் தெரியுமாடா? எத்தனையோ பேத்துக்கு சாப்பாட்டுக்கு உதவுண்டா. ஏன் நமக்கே சாப்பாட்டுக்கு உதவுண்டா. நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், 5000 ரூபாயை கொண்டு போய் ஒரு ஸ்கின் கேருக்கு கொடுக்குற அறிவில்லை அவனுக்கு. கரெக்டு தான்டா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே பாரு, நிறையா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. டார்க்கா மூஞ்சில் அங்கங்கே வருது. இதை அப்படியே விட்டோன்னா ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும்டா. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் ஸ்கின் கேர் போய் பார்க்கறது தான். வேறு வழியே இல்லை என்கிட்ட. கவலைப்படாத, அந்த ஸ்கின்னை பளபளனாக்க என்கிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட்டா? என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு? இதோ இந்த ஃபெவிகால மூஞ்சில ஃபுல்லா அப்ளை பண்ணினா உன் ஸ்கின் பளபளன்னு ஆயிரும். அடிங்கொய்யால. டேய் அது ஏதாவது ஒட்டுறதுடா, அது தூக்கி மூஞ்சில ஒட்ட சொல்றியா? டேய் என்ன நம்புடா. டேய் உன்னை நம்புனா எனக்கு என்னங்க நல்லாவே தெரியும். நான் கிளம்புறேன். சரிப்பா, என்னதான் நம்ம வேணாம். நீ வேணா யூடியூப்ல போட்டு பாரு. நிறைய ஸ்கின் கேர் டாக்டர்ஸ், நிறைய ஸ்கின்னுக்கு இந்த யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே ஃபெவிகால வந்து மூஞ்சில அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்க ஸ்கின் சூப்பரா பளபளன்னு வேற லெவல்ல மாறி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? வேணா சர்ச் பண்ணி பாரு. எனக்கும் இப்போ டைட்டாக தான் இருக்கு. இந்த 5000 rupees இருந்தால் வேற ஏதாவது செலவு பண்ணிடலாம். சரி ஓகே, கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன பண்ணுறது? அதை ஃபேஸ் மாஸ்க் போடுவாங்கல்ல மூஞ்சில, அந்த மாதிரி அப்ளை பண்ணு. ஏய் கண்ணுக்கிட்டலாம் போடுற ஒன்றும் ஆயிடாதுல்ல? அதெல்லாம் எதுவும் ஆகாது ராசா. இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. A few moments later. என்னடா அது? வயசான மாதிரி ஆயிட்ட. தம்பி, நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யார் மூஞ்சில் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேல்பத்ரி சிங் மாதிரி நீ வந்து தானா வந்து மாட்டின பாத்தியா? ஐ லவ் யூடா. இது பரவாயில்லையடா புட்டா, ஃபேஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. தேங்க்ஸ்டா புட்டா, நீ தெரிஞ்சோ தெரியாமையோ எனக்கு நல்லது பண்ணியிருக்க. நன்றி. வாழ்க வளமுடன். நல்லா இரு. ஆமா, அவன் ஸ்கின் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுல. பேசாம நம்ம மூஞ்சிலே ட்ரை பண்ணிருக்கலாம்.